ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தனம் சீரியலில் தனமும் சௌந்தர்யாவும் இந்த திவாகர் கொலைகேஸ் விஷயத்தில் பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க. அப்போது கதிர் முழிச்சிக்கிட்டு இருக்காரு, இவங்களை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு தெரில, என்ன விஷயம்னும் தெரியலையே நமக்கு அப்படின்னு. அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே உள்ள ஒரு போலீஸை கூப்பிட்டு கேட்குறாரு, சார் என்ன சார் நடக்குது உள்ள, எங்களுக்கு எதுவுமே தெரிய வரல விஷயம், இது என்ன சார் ஆச்சு, ரெண்டு பேரையும் உள்ளே பிடிச்சிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எஸ்ஐ இவங்களை திங்கக்கிழமை கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும்னு சொல்லியிருக்காருப்பா, அதனால் நீங்கள் முடிஞ்சால் திங்கக்கிழமைக்குள்ளே எதனா அட்வொகேட்டை கூப்பிட்டு இவங்களை பெயில் எடுக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கதிர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது சண்முகம் ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு வராரு. அட்வொகேட்டை கூப்பிட்டு வந்ததும் அதுக்கப்புறம் அந்த அட்வொகேட்டு சண்முகம் கதிர் எல்லாம் போயிட்டு போலீஸில் பேசுகிறாங்க. அப்போ போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அட்வொகேட்டை பார்த்து, இது என்ன கேஸு என்னன்னு தெரியாமலேயே நீங்கள் ஜாமீன் எடுக்க வந்துட்டீங்களா, இது கொலை கேஸு, அதுவும் இல்லாமல் பக்கா எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு போலீஸு. அப்போ அந்த அட்வொகேட் அது என்ன எவிடன்ஸு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க வீடியோ காட்டுறாங்க. ஏற்காடில் திவாகரை சௌந்தர்யாவும் தனமும் கட்டையால் அடித்த வீடியோவை காட்டுறாங்க. அப்போ அந்த அட்வொகேட்டை என்ன சொல்கிறாருன்னா, இது அவங்க அடித்து தானே இருக்காங்க, கொலை ஒன்றும் பண்ணலையே, அவர் தான் தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு, அவங்க கொலை பண்ண மாதிரி ஒன்றும் ஆதாரம்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கோர்ட்டில் அதெல்லாம் விசாரணை பண்ணி நிரூபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு நீங்கள் இந்த கேஸில் என்ன பண்ணலான்னு நீங்கள் ட்ரை பண்ணி அவங்கள ஏமாற்றத்தை விட அந்த வீட்டு ஆளுங்களை கன்வெர்ஸ் பண்ணி இப்படி தான்ப்பா இந்த கேஸுன்னு நீங்கள் தயவுசெய்து எடுத்து சொல்லுங்கள் போங்க அப்படின்னு சொல்லி போலீஸு அனுப்பிச்சிடுறாங்க அட்வொகேட்டை. அப்புறம் வெளியே சார் இது என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததும் இந்த எவிடன்ஸை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்கப்பா. அப்புறம் 15 நாளுக்கு கழித்து தான் இந்த கேஸை திரும்பவும் கோர்ட்டுக்கு கூட்டு வருவாங்க. அப்போ தான் அவங்கள நம்ம ஜாமீன் எடுக்க முடியும். அது எவ்வளோ நாள் ஆகும்னு கூட சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு அட்வொகேட்டு கதிர்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்கங்க. உடனே போலீஸும் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாருன்னா எதுக்காகனா, நீங்கள் இந்த கேஸுக்கு நல்ல ஒரு ப்ரூஃபை கொடுத்தீங்க, எனக்கு நல்ல எவிடன்ஸை கொடுத்தீங்க மேடம். சில பேர்லாம் ஒரு கொலையை பார்த்துட்டாக்கா நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. உங்களா மாதிரி ஆளுங்க முன் வந்தாக்கா நாங்கள் எல்லா கேஸையும் ஈஸியாக விசாரிச்சிருவோம், அதை பிடிச்சிருவோம், தேங்க்ஸ் மேடம் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்போ இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை கதிரோட அம்மா கேட்டுட்ருக்காங்க. என்ன இந்த ராதிகா யார்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கா, யார் இவளுக்கு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கவனித்து பார்த்தா, அப்புறம் ஃபோனை வச்சுட்ட பிறகு ராதிகாவை கூப்பிட்டு, என்னடி போலீஸ் உனக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு நன்றி சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண, நீ என்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்த சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போவும் அவங்க எதுவுமே சொல்ல. இங்கே பாரு, இந்த 2-3 நாளாக வீட்டில் நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது, இப்போ தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சுது, ஆனால் அதுக்கப்புறம் தனத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவளை எதனா நீ போலீஸில் மாட்டி கொடுத்தியா சொல்லு அப்படின்ட்டு பல ஆள்னு கன்னத்துலேயே ஒரு அரைகிறாங்கங்க. அரைஞ்சதும் உடனே ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எப்படின்னா, அவங்க கடைக்கு போகிற வழியில் யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. போகும்போது சௌந்தர்யா ஃபேமிலியை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பலான்னா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகும்போது திவாகரோடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டை பார்க்குறாங்க. அங்கே பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட உள்ளே போய், அப்பா இது அவனுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, அப்போ அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது, அம்மா உங்கள் மகனை கொலை பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார், சௌந்தர்யான்ற பொண்ணை, அந்த பொண்ணு இவரை ஏமாற்றிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அதுக்காக நியாயம் கேட்டு அவங்க ஏற்காடு போகும்போது உங்கள் மகன் போனார், உங்கள் மகனை அங்கே வர வச்சு அந்த சௌந்தர்யாவும் அவங்க அண்ணி தனமும் சேர்ந்து 2 பேரும் அடித்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் உடனே நீங்கள் இதுக்கு நியாயம் கேட்காம விடக்கூடாதுன்னு அவங்க
அப்பா அம்மாவை ஏவி விடுறாங்கங்க. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தராங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி இந்த ராதிகாவை கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும்னா, சார் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்படி தான் தனத்தை அவங்க பிடிச்சி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த சொல்கிறாங்கங்க. இப்படி தான் நடந்தது அத்தை, நான் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து தனத்தையும் சௌந்தர்யாவும் பெயில் எடுக்க முடியுமா, இல்லை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்களான்ற கதையை நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.